ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ஒரு ட்ராமா வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் நான் சொல்லலை, ஏன்னா கதைக்குள்ளே போனால் கதையவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் நகர்த்திருப்பாங்க. இப்போ இது ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்க ட்ராமா தான். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் எபிசோடே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராமாவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் மூச்செங் அப்படிங்கிற ஊரை பற்றி வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க. அந்த ஊருக்குள்ளே போகிறப்ப புதுசாக யார் போனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க புதுசாக தான் வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ அங்கே சந்தேகப்படாத ஒரு ஆளாக போகிறக்காக இவங்க ஒரு கிண்டர் கார்டன் டீச்சராக போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேர் கிம் யாங்ரான். இப்போ அப்படியே 3 மாதம் முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இன்டர்வியூக்காக வெளியே ரொம்ப பதட்டமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே ரொம்ப ஏழ்மையில் இருக்க மாதிரி தான் காட்டுது. எல்லாருமே அவளை ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இன்டர்வியூக்கு அங்கே இருக்க 3 பொண்ணுங்களையும் உள்ளே கூப்பிட நம்ம ஹீரோயினும் உள்ளே போகிறா. அங்கே மற்ற பொண்ணுங்களாம் நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினோட டர்ன் வருது. இப்போ இங்கே நடக்கிற இன்டர்வியூ எல்லாம் அந்த கம்பெனியோட சேர்மன் ஒரு கேமரா வழியாக வேற எங்கேயோ உட்காந்து பார்த்துட்டு இங்கே இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கா. அவங்க அட்டாணி கிட்ட அவங்களோட தாட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஓகேவா என்னங்கிற மாதிரி. இதில் ஹீரோயின் கிம்மை பற்றி சொல்லணும்னா அவளோட ரெஸ்யூமேலேயே நிறைய தேவையில்லாத விஷயம் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் அவள் சொல்கிற காரணம் கரெக்டாக இருக்குது. இப்போ அங்கே இருக்க அட்டாணி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்திருக்க இன்டர்வியூ பாடி கார்டுக்கு, ஆனால் உன்னை பார்த்தா அதுக்கு செட் ஆகுற மாதிரி தெரில, அதனால் உனக்கு இந்த வேலை இல்லைன்னு சொல்ல அவள் திரும்பி சோகமாக போகிற மாதிரி போகிறா. ஆனால் டக்குன்னு அவள் அப்படியே ஒரு டேர்ன் போட்டு அந்த அட்டாணியை அடிக்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணி அவர் அப்படியே பிடிச்சி காப்பாற்றுற மாதிரி ஒரு ஸ்டண்ட் பண்ண இதெல்லாம் அந்த சேர்மனே பார்த்து வியந்துட்டாரு. இதில் இவ எதனால் பாடி கார்டாக இருக்கிறதுக்கு தகுதியானவன்ட்டு இவன் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறா. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அந்த சேர்மனும் இவளை அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. ஸோ இவளுக்கு எப்படியும் அந்த வேலை கிடச்சிருச்சுன்னு இவ சந்தோஷமாக இருக்க அந்த வேலையை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அட்டானி லீ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் அவன்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கான்ட்டு. அதை கேட்ட உடனே இவ சோகமாயிடுறா. ஏன்னா இவளுக்கு இருக்கு போல. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி விட்டு வெளியே சோகமாக அவள் ரொம்ப கோபமாக நடந்துக்கிறத, இதில் அவள் செருப்பு வேறு பிஞ்சு போயிருக்கும். அந்த டென்ஷனில் அவள் இருக்கும்போது இது எல்லாமே அங்கே இருக்க சிசிடிவி மூலமாக அந்த சேர்மன் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவள் அப்படியே சோகமாக வீட்டுக்கு வந்தா அங்கே அவள் தங்கியிருக்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா மறுபடியும் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எப்பயும் இப்படி தான் பண்ணுவாங்க போல. ரொம்ப பொறுப்பே இல்லாமல் இவள் பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு இவளையும் அடிச்சுட்டு தான் போகிறாங்க. அவளுக்கு ஆல்ரெடி இருக்க கஷ்டத்தில் இதையும் சேர்த்து அவள் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கா. இன்னொரு பக்கம் சேர்மேனை காட்டினாங்கன்னா இப்போ லீ சேர்மேன் கிட்ட ஹீரோயினை பற்றின முழுக்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. என்னன்னா அவள் சின்ன வயசில் ஏதோ கடையிலேருந்து நிறையா பேட்ஸ் எல்லாம் திருடி இருப்பா. அதனால தான் அவளை சீர்திருத்த பள்ளியில் பிடிச்சி போட்டிருப்பாங்க. அது ஒரு சின்ன திருட்டாக இருந்தாலும் அது இவள் லைஃபே புரட்டி போட்டிருக்கும். இதில் அவங்க அம்மா வேற இவ பேரில் நிறையவே கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இவள் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த சேர்மன் மறுபடியும் இவளுக்கே அதே வேலையை தர சொல்லிடுறாங்க. இப்போ கிம் அவள் வழக்கமாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டுருப்பா. அந்த வேலையில் இருக்கும்போது அவளுக்கு கால் வருது, இவளுக்கு பாடி கார்டு வேலை இப்போ மறுபடியும் கிடச்சிருச்சுன்னு. அதை கேட்டோன்னே இவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்போ அப்படியே ஒரு ஸ்ட்ராபெரி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் அந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் டெலிவரி பண்ண போயிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் கிம்மும் அவள் ஃபஸ்ட் டே ஜாபுக்காக சேர்மனோட வீட்டுக்கு வரா. பார்த்தா அந்த இடத்துக்கு தான் இந்த பையனும் ஸ்ட்ராபெரிலாம் டெலிவரி பண்ண வந்திருக்கான். அப்போ அவன் ட்ரக்லேருந்து அந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்க அவன் தலையில் கதவு இடிச்சிருக்கும். அது இடிக்காமல் ஹீரோயின் அப்படியே சேவ் பண்ணிவிட்டு அவள் போயிடுறான். அவள் ஆக்சுவலாக அவள் பாட்டுக்கு அதை சேவ் மட்டும் பண்ணிட்டு அவள் போயிட்டுருக்க. இவன் ஹீரோயினோட முகத்தை பார்க்கல, பின்னாடி மட்டும் பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே இப்போ முகத்தை பார்த்துக்கல. இப்போ சேர்மன் வீட்டில் வேலை செய்கிற பட்லர் லேடி அங்கே கிம்முக்கு அந்த வீட்டெல்லாம் சுற்றி காட்டிட்டு சேர்மனை பற்றியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் இவளோட கிளாத் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிம் போய் லீயை பார்க்குறா. அவங்க இந்த வேலையில் என்னென்னலாம் பண்ணணுங்கிற மாதிரி இவளுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த வருஷம் பாடி கார்டு அப்பாயிண்ட் ஆகிருப்பாங்கல்ல, அதில் இவ 5வது ஆளாம். ஸோ இவ எப்படி இதில் தாக்கு பிடிக்க போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் இவளுக்கு கொடுத்துருக்க ரூமுக்கு வந்தால் அங்கே இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நல்லா எக்ஸ்ட்ரோவர்ட்டாக ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கா. இதில் இவளோட கிளாத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பா போல். அதனால கிம் கொஞ்சம் கோவமாக இருக்கா. பட் அந்த பொண்ணு கிம் கிட்ட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ கிம் சேர்மனோட வீட்டுக்குள்ளே போனால் அங்கே அந்த பட்லர் லேடி சமைச்சிருப்பாங்க. அது சுத்தமாக நல்லா இல்லை. அதனால தான் அங்கே சேர்மனே அந்த வீட்டில் சரியாக சாப்பிட மாட்டார் போல். இவளும் அந்த சாப்பாட்டை கீழே கொட்டிட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்க. அப்போ அவள் நோட் பண்ணுறா,
கிச்சனில் நிறைய செல்ஃப்லாம் இருக்கும்ல, அங்கே இருக்க மிரரில் இந்த 1 வே 2 வேம்பாங்கள்ல அந்த மாதிரி டிஃப்ரென்ஸை இவன் நோட் பண்ணிடா. ஸோ அங்கே கேமரா இருக்குமோன்ட்டு இவளுக்கு சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவன் நைட் வந்து செக் பண்ணி பார்க்குறா. அந்த இடத்துல கேமரா இருக்கிறது இவ கண்டுபிடிச்சிட்றா. அப்படியே வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்தா நிறைய இடத்துல கேமரா இருக்குது. இவ இப்படி எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்கிறத சேர்மனும் அந்த கேமராஸ் எல்லாம் அவங்க தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல். இவ தேடிட்டு இருக்கிறதையும் அவர் பார்த்துட்டாரு. இதில் இவ கேமரா முன்னாடி நின்று ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவர் நோட் பண்ணிட்டு நினைக்கிறாரு இவளுக்கு ரொம்ப திறமை இருக்குதான் போலன்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சேர்மன் கூட கம்பெனிக்கு பாடி கார்டாக போகிறா. அந்த மாதிரி இவளோட ரெகுலர் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ இந்த சேர்மனோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படின்னா, இந்த சேர்மனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி விடோ தான். அவங்களுக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த சேர்மனுக்கும் அந்த லேடிக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த லேடி 1 இயரில் இறந்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த லேடியோட சொத்து தான் இது எல்லாமே போல். இந்த சேர்மன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவர் இப்போ சேர்மனாக இருக்கார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சேர்மனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு லவர் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லவருக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து இவர் அப்பான்னு ரொம்ப வருஷம் தெரியாமல் அந்த பொண்ணு ஆர்பனேஜில் தான் இருந்திருக்கும். கடைசியில் இவர் தான் அப்பான்னு தெரிஞ்சு இவர் வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்திருப்பார். ஆனால் அந்த பொண்ணு ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு கடைசியில் இறந்துட்டா போல். அதை பற்றின ரூமரும் ஊரெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த சேர்மனோட உண்மையான பொண்ணு இறந்துட்டா. இவங்க ஒய்ஃபோட பையனும் பொண்ணு தான் இப்போ உயிரோடு இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்குமே ஒரு கோல்டு வாராட்ட போயிட்டு தான் இருக்குது. ஸோ சேர்மன் அவங்க ஒய்ஃபோட கல்லறைக்கு போயிட்டு கிளம்பும் போது அவங்க கிம்மை பார்த்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணுங்கிறாங்க. அது கிம்மும் அப்போ நானும் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணுங்கிறா. என்னன்னு பார்த்தா சேர்மன் கேட்குறாங்க, உன் கையில் ஒரு தழும்பு இருக்குது, அது எப்படி ஆச்சுன்ட்டு. அதுக்கு கிம்மும் என்னை ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவளோட கொஸ்டின் கேட்குறா. உங்கள் வீடு முழுக்க கேமராஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்களா செட் பண்ணீங்க, உங்களை யாராவது கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்களான்னு கேட்க அதுக்கு அந்த சேர்மன் சிரிக்கிறாரு. கொலை பண்ண ட்ரை பண்ணிங்களான்னு கேட்டதுக்கு அவர் பெருசாக எந்த பதிலும் சொல்ல. நீ நிறைய ட்ரெஸ்ஸர் அண்ட்லாம் போவியோ ஸ்கூலில், அதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட தலையில் தட்டி அவர் எந்த பதிலுமே சொல்லலை. இப்படியே ஒர்க் பண்ணுற டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போலாம் சேர்மன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத அந்த அட்டானிலி நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் ஹாலிடேஸ் வருது. ஸோ அவங்க வேலை செய்கிறவங்களுக்குலாம் நிறையவே இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க காசில். அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களாம் இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் கிம்முக்கு தான் ஹாப்பியாக வீட்டுக்கு போகிற மாதிரி எந்த சூழ்நிலையும் இல்லைல்ல. அதனால் அவள் சேர்மனோட வீட்டிலே தான் தங்கியிருக்கா. இதான் அந்த சேர்மன் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ ஃபோன் பண்ணி கிம் அவரோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. அங்கே போய் பார்த்தா சேர்மன் தான் நிறைய கேமரா செட் பண்ணியிருக்கார்ல, அது வழியாக தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல். கிம் வந்து அவங்க கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கிறத. ஸோ அவர் அப்போ ரேமியான் செஞ்சிட்ருக்க அதை கிம்முக்கு கொடுக்குறாரு. கிம் வந்து அதை ரொம்ப ரசித்து சாப்பிட்றா. அதை பார்க்கும்போது அவருக்கு அவர் பொண்ணு சாப்பிட்ருப்பாள்ல, அந்த ஞாபகம் வருது. அதை கிம்மும் நோட் பண்ணி கேட்குறா, உங்களுக்கு உங்கள் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சான்ட்டு. அவரும் ஆமான்னு சொல்லிட்டு அவர் பொண்ணை பற்றின சோகமான கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மூத்த பொண்ணு இருப்பார்ல, சேர்மன் ஒய்ஃபோட பொண்ணு, அவளுக்கு இப்போ கிம் அந்த வீட்டில் இருக்கிறதையும் சேர்மனும் அங்கே வீட்டில் தனியாக இருக்கிறதும் தெரிஞ்சு அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்துருமோன்ட்டு அவள் அவசர அவசரமாக இப்போ சேர்மனோட வீட்டுக்கு வரா. அவள் வந்ததை பார்த்தோன்னே கிம்மு போய் கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறா. அவளும் வந்தவ சும்மா இருக்காம வீடு முழுக்க தேடுறா. இன்னொரு பக்கம் கிம்மை காட்டினாங்கன்னா கிம்முக்கு வந்து அப்படியே சின்ன வயசு ஞாபகமாட்ட வருது. அவள் வீட்டில் ஒரு கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது யாரோ அவளை அடிக்கிறதுக்காக வெளியே தேடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கிம் ரொம்பவே பயந்துட்டு இருந்திருப்பா. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்ல காட்டினாங்கன்னா இந்த பொண்ணு வீடு முழுக்க தேடிட்டு கிம் எங்கேயே காணோன்ட்டு அவள் வந்து ஓகே நீங்கள் உங்கள் ஹாலிடே என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு சேர்மன் கிட்ட ஒரு மாதிரி வில்லத்தனமாக சொல்லிட்டு தான் கிளம்புறா. அதுக்கப்புறம் சேர்மனும் சொல்கிறாரு, நீ இப்போ வெளியே வரலாம், அவள் கிளம்பிட்டான்ட்டு. ஆனால் கிம்மை பார்த்தீங்கன்னா அவளுக்கு இப்போ அந்த பழைய ஞாபகம் வந்துச்சுல, அதனால் பயங்கரமாக அழுதுட்டு நடுங்கிட்டு தான் உள்ள உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் வெளியே வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு உடனே ரூமுக்கு போயிடுறா. ரூமுக்கு போயிட்டு அவள் அப்படியே அழுதுகிட்டே தான் படுத்துட்டு இருக்கா. இப்போ சேர்மன் என்ன பண்ணுறாருன்னா அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கிம்மை மறுபடியும் வர சொல்கிறாரு. சரின்னு இவ சேர்மன் ரூமுக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா அதுக்குள்ளே தான் அவர் இது வரைக்கும் நிறைய கேமராஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த இடம் இருக்குது. ஸோ உள்ளே போனோன்னு சேர்மன் சொல்கிறாரு இவர் அடிக்கடி இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருன்ட்டு. அப்போ தான் சேர்மன் இன்னொரு உண்மையை சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவங்க பொண்ணு வந்து நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தானே இறந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையே இல்லை. அவர் பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அவள் அப்ராடில் படிக்க போனப்ப. அதுவும் யாருன்னா இவங்க ஒய்ஃபோட மூத்த பொண்ணு இருக்கால, அவள் தான் பண்ணியிருப்பா போல். இவருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிக்கல் மூலமாகினா அந்த நியூஸ் கிடச்சிருக்கும். ஸோ இவருக்கு தெரிஞ்சிச்சு தான் ஒய்ஃபோட பொண்ணு தான் பொண்ணை கொலை பண்ணியிருக்கிறது. அதனால அவளை பழி வாங்கணும் தான் இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இவருக்கு வேற பயங்கரமா நோய் இருக்கு. ஸோ இவர் ஒரு 6 மாசம் தான் மேக்ஸிமம் உயிரோடு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அவங்க ஒய்ஃபோட பசங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எங்கிருந்தோ அந்த ஒருத்தர் வந்து தான் அம்மாவோட சொத்துக்களை
எடுத்துக்க பார்க்குறாங்க. இதில் அவங்க பொண்ணு வேற வந்து அதை சொத்தை எடுத்துருவாளோன்னு தான் அவளை கொலை பண்ணியிருப்பாங்க போல. ஸோ பொண்ணுக்காக இந்த பழி வாங்குற முடிவில் இருக்கிறதா கிம் கிட்ட இப்போ சேர்மன் சொல்லிட்டு இருக்காரு. அதோட அவர் இன்னொரு டோரையும் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அதுக்குள்ளே நிறைய கன்னெல்லாம் இருக்குது. அதை பார்த்து கிம் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டா. இதில் அதுக்குள்ளேயே ஒரு லாக்கராட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணாருன்னா அதுக்குள்ளே அவ்வளோ பணம், அவ்வளோ கோல்ட் பார்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே கிம் தெரிஞ்சுக்கிறா, இந்த பணத்தை வச்சு டீல் போடுவாங்கல்ல யாரையாச்சும் கொலை பண்ணுறக்கு, அந்த மாதிரி தான் இப்போ சேர்மன் ஏதோ இவகிட்ட சொல்ல போகிறாருன்ட்டு. ஸோ அவள் சேர்மன் கிட்ட கேட்குறா, இப்போ நான் என்ன செய்யணுன்ட்டு. ஆனால் அப்போ சேர்மன் ஒரு விஷயம் சொல்கிறாரு பாருங்க, அதை பார்த்து கிம் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. ஏன்னா சேர்மன் ஒரு பாக்ஸை கிம் கிட்டக்காராங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ரிங் இருக்குது. ஸோ சேர்மன் இப்போ கிம்மை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டோன்னு கிம் பயங்கர ஷாக்காக, ஆடியன்ஸையும் கிம்மையும் ஷாக் ஆகிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் லாட்ஸ் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பராக இந்த ட்ராமா இருக்கும். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் என்னோட வேறு சேனலில் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ட்ராமாவோட அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வேறு லெவலான எபிசோட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அந்த ட்ராமா நல்லா இருக்கா என்னன்ட்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.